என்னுடைய சின்ன வயசில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். சின்ன வயசில என்னுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு போய் ஜோசியக்காரர்ட்ட காமிச்சாங்க. ஜாதகம் பார்க்கறதுக்காக என்னையும் கூட கூட்டு போயிருந்தாங்க. அப்போ வந்து அவரு எனக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே, ஆகா ஓஹோ! நல்லாயிருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு சொல்லிட்டு இருந்தாரு. நானும் மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டேன், அப்போ நம்ம வந்து ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்போம்னு சொல்லுவாரு. நமக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கும், கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்னு சொல்லுவாரு. நம்ம வந்து கார் வாங்க போறோம், 1க்கு 3 கார் வாங்க போறோம், 1க்கு 2 வீடு கட்ட போறோம்னு சொல்லிட்டு இதெல்லாம் கண்டிப்பா சொல்லுவாரு போல. எல்லாருக்கும் சொல்றாரு, அப்போ நமக்கும் அப்படித்தானே சொல்லுவாரு அப்படின்னு நெனச்சுக்கிட்டு நான் உட்காந்துட்டு இருந்தேங்க. அவரு என் ஜாதகத்த பார்த்தாரு, என் மூஞ்சையும் பார்த்தாருங்க. என்ன பார்த்தாரு, என்ன நெனச்சாரு தெரியல. அவர் என்ன சொன்னாருன்னா, இவனுக்கு படிப்பு வராது, இவனுக்கு புத்தி வேலை செய்யாது, இவனுக்கு மண்ணு வராது, இவனுக்கு பொண்ணு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாட்டுன்னு அடிக்கிட்டே போறாருங்க. எனக்கா ரொம்ப வருத்தமாக போச்சுங்க. அவர் எல்லாருக்குமே நல்லது சொல்றாரு, நமக்கும் அப்படி தானே சொல்லணும்னு நினச்சி நான் ஆசாசையாக உட்காந்துட்டு இருந்தேன். உனக்கு படிப்பும் வராது, உனக்கு எதுவுமே வராது, உன்னால் எதையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாதுன்ற அளவுக்குலாம் அவர் சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க. எனக்குள்ள என்ன தோணுச்சுன்னா, அப்படி என்னதான் அந்த ஜாதகத்தில் இருக்கு, என்னுடைய எதிர்காலத்தை எப்படி வேறொருத்தர் தீர்மானிக்க முடியும்? என்னுடைய எதிர்காலத்தை நான் தான் தீர்மானிக்கணும். எனக்கு நடக்க போகிற சம்பவத்தையும் நான் தான் தீர்மானிக்கணும். சில சம்பவங்கள் அதுவே எதிர்ச்சியாக நடந்தால் கூட ஒரு சில நிறைய சம்பவங்கள் நம்ம தான் தீர்மானிக்கணும் இல்லையா? எனக்குள்ள அப்படிலாம் கேள்விகள்லாம் எழுந்துச்சு. எப்படி இவர் சொன்னார், ஏன் நமக்கு படிப்பு வராது, ஏன் நமக்கு வந்து மண்ணு வராது, ஏன் நமக்கு பொண்ணு வராது, அப்படி என்ன நம்ம பண்ணோம், அப்படி என்ன தப்பு பண்ணோன்ற அளவுக்கு நான் ரொம்ப யோசிச்சேன். நான் ஏற்கனவே ரொம்ப யோசிக்கிற ஆள். அதனால் இதை போட்டு மைண்டெல்லாம் யோசிச்சு ரொம்பவே நான் வந்து கஷ்டப்பட்டேங்க. அந்த ஜோசிக்கார் சொன்னதில் ஒரு சில விஷயங்கள் கரெக்டு தான். நான் ஸ்கூல்லலாம் அந்த அளவுக்கு படிக்கிற வந்து ஒரு பர்சன்லாம் கிடையாது. நான் வந்து ஒரு டியூப் லைட் தான். ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே எனக்கு ரொம்ப நேரம் ஆகும். போட்டு குழப்பி தான் அதுக்கப்புறம் தான் வந்து நான் தெளிவாகுவேன். சில விஷயங்கள்லாம் அவர் கரெக்டாக தான் சொன்னார். இவ்வளோ விஷயத்த அந்த ஜோசிகார் சொன்னார். ஆனால் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டார் நான் நினைக்கிறேங்க. இவன் நாளைக்கே வளர்ந்து வந்து ஜோதிட நல்லன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் வந்து ஜோதிட சம்மந்தப்பட்ட வீடியோவை பற்றி இவன் பேசுவான். வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்களுக்கு, துன்பப்படுறவங்களுக்கு ஜோதிட ரீதியாக இவன் ப்ரெடிக்ஷன் சொல்லுவான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவர் சொல்ல மறந்துட்டார் போல். இல்லை அவருக்கு ஒரு வேளை ப்ரெடிக்ட் பண்ண தெரியாமல் இருந்திருக்கலாம். என்ன சொல்ல வரேன்னா, ஜோசியத்தில் சொல்லிட்டாங்கப்பா வேலை கிடைக்காது, ஜோசியத்தில் சொல்லிட்டாங்கப்பா படிப்பு வராது, ஜோசியத்தில் சொல்லிட்டாங்கப்பா கல்யாணம் ஆகாதுன்னா இல்லை. ஜோசியருக்கு ஒழுங்காக ப்ரெடிக்ட் பண்ண தெரியல அப்படிங்கிறத அர்த்தம் இல்லை. ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு, படிப்பு வர்றதுக்கு, வேலை கிடைக்கிறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதை வந்து இப்போது நீங்கள் ஜோசியரை பார்க்க போனீங்கன்னா அவருன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எடுத்துப்பார். அந்த நேரத்தில் அதெல்லாம் அவரால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அவர் சும்மா பேசிக்காக தான் சொல்லுவார். கரெக்டாக துல்லியமாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். ஒவ்வொரு ஜாதகத்தையும் நம்ம கரெக்டாக துல்லியமாக ஆய்வு செய்யணும்னா முதல்ல மனசு ஒரு நிலையாக இருக்கணும். ஒரு குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாச்சு தேவைப்படும். இப்படி எல்லாத்தையும் போட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணால் தான் சில விஷயங்களை சொல்ல முடியும். அவர் வந்து நீங்கள் கொடுக்குற வந்து 100, 200, 300 வாங்கிட்டு 10 நிமிஷத்தில் அவர் ஏற்கனவே சொன்ன அந்த ப்ரெடிக்ஷனோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவர் சொல்லிடுவார். அதில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கலாம், அவர் பொதுவாக கூட சொல்லியிருக்கலாம், இல்லை அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சில விஷயங்கள் சொன்னது கூட உங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்கலாம். பட் கரெக்டாக வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்லணும்னா குறைஞ்சது 1 மணி நேரமாச்சு தேவைப்படும்ன்றதுனால ஜோசிகார் சொல்லிட்டாருப்பா அதனால் வேலை கிடைக்காது, ஜோசிகார் சொல்லிட்டாருப்பா அதனால் கல்யாணம் நடக்காதுன்றதெல்லாம் ஏற்புடையதே கிடையாது. ஒரு ஜோசிகார் கல்யாணம் ஆகும்னு சொல்லுவார், இன்னொரு ஜோசிகார் கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லுவார். இன்னொரு ஜோசிகார்கிட்ட போனால் உனக்கு வந்து ஒய்ஃப் வந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது, நீ ஓஹோன்னு இருக்க போகிறோன்னு சொல்லுவார். அதனால் இங்கே ஜோதிடத்து மேலே நம்ம பழி சொல்ல முடியாது, ஜோசிகார் மேலே வேணால் நம்ம பழி சொல்லலான்றதுனால ஒவ்வொருத்தவங்களுடைய ஜோதிடம் சொல்கிற அந்த ஸ்டைல் வேறுபடும். ஜோசியத்தை சொல்லிட்டாங்கன்றவரை நம்ம நம்பிடக்கூடாது. நம்முடைய முயற்சி, நம்மளுடைய உழைப்புன்னு ஒன்று எதுக்கு இருக்குது, கடவுள் எதுக்கு அதை கொடுத்துருக்காரு. ஜோசி இப்படி தான் இங்கே எல்லாம் நடக்குதுன்னா நம்ம எதுவுமே பண்ணாமல் ரூம்களை கதவை சாத்திட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கலாமே. அப்படி பண்ணால் எதுவுமே நடக்காதுன்ற நமக்கே தெரியும்ல. நம்முடைய உழைப்பும் முயற்சின்னு ஒன்று இருக்குது. இதுவும் தான் ரொம்ப முக்கியம். ஜோசியம் சப்போர்ட் பண்ணும்.